Hi friends, வணக்கம் and welcome back to our channel Beauty Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ஹேண்ட் சானிடைசர் DIY தான் பார்க்க வரோம். அந்த ஹேண்ட் சானிடைசர் எப்படி வீட்லயே நம்ம ஈஸியான பொருட்களை வச்சு செய்யறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேண்ட் சானிடைசர் செய்யறதுக்கு நான் இங்க யூஸ் பண்ணிருக்க பொருள் பாத்தீங்கன்னா கல்லுப்பு, படிகாரம். படிகாரம் வந்து இப்போ இருக்கிற எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயுமே கிடைக்கும். இந்த கல்லுப்பு மற்றும் படிகாரத்தை அந்த காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் கிருமி நாசினியாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் ஷேவிங் பண்ணுறதுக்கு சலூனுக்கு போனாங்கன்னா ஷேவ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த படிகார கல்லை வச்சு அவங்க முகத்தில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுப்பாங்களாம். அது எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபேஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து அவங்க முகத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த படிகாரத்தை அவங்க முகம் முழுக்க நல்லா மசாஜ் பண்ணி கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட படிகாரத்தை யூஸ் பண்ணி தான் நாம் இன்றைக்கி ஒரு ஹேண்ட் சானிடைசர் செய்ய போகிறோம். நான் இங்கே 4 பேர் யூஸ் பண்ணுற அளவுக்கான சானிடைசர் செய்ய போகிறேன். இது ஒரு 10 to 15 நாட்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் படிகாரம் 10 கிராம் எடுத்துக்கிறேன், கல்லுப்பு 50 கிராம் எடுத்துக்கிறேன். இது இந்த ரேஷியோவில் தான் எப்போவுமே எடுத்துக்கணும். நீங்கள் சப்போஸ் 20 கிராம் படிகாரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் கல்லுப்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த படிகாரத்தை நல்லா நுணுக்கி வெள்ளை சக்கரை பதத்துக்கு கொண்டு வரணும். இது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடாதுங்க, உங்கள் கைகளாலேயே இடித்து பொடியாக்கி எடுத்துக்கோங்க. அப்படி கைகளாலேயே பொடி பண்ணி எடுத்துக்கும்பொழுது தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். அதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற படிகாரத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 50 கிராம் கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கல்லுப்பு ஒரு பெரிய கிருமி நாசினியாக செயல்படுது. இப்போது இந்த கல்லுப்பு படிகாரமும் சேர்ந்து நல்லா இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகும்பொழுது நம்ம கடைகளில் வாங்குற ஹேண்ட் சானிடைசர் வச்சு நம்ம கைகளை துடைச்சா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை விட ஒரு 10 to 20% அதிகமான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இந்த சானிடைசர் யூஸ் பண்ணும்பொழுது கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுமே நேச்சுரலான பொருட்கள். இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ நம்ம ஆட் பண்ணலை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த தண்ணியோட கலர் லைட்டாக எல்லோ கலரில் மாறி இருக்குது. அந்த படிகாரமும் கல்லுப்பும் தண்ணியோட சேர்ந்து ரியாக்ட் ஆகும்பொழுது அந்த கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம சானிடைசர் தயாராகிடுச்சு. நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்பொழுதும் சரி, நீங்கள் பக்கத்தில் போய் விளையாடிட்டு வரும்பொழுதும் சரி, அவங்க கைகளில் நிறைய தொற்றுக்கள் இருக்கும். அப்போ இந்த ஹேண்ட் சானிடைசர் கொஞ்சமாக உங்கள் கைகளில் எடுத்துக்கோங்க. நல்லா விரல் இடுக்குகளில், கை மேல் பகுதியில், உள்ளங்கையில் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்த பிறகு அதை அப்படியே காய விட்டுருங்க. தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டாம். இது போல் பயனுள்ள குறிப்புகளோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.